நல்ல கவனிங்க. இப்ப அந்த பெண்மணிக்கு அந்த தாயாருன்னா உயிர். அந்த பெண்மணியை டியூட்டிக்கு கொண்டு விடுறதும் அந்த தாயார், டியூட்டி முடிச்சு கார்ல கூட்டிட்டு வர்றதும் அந்த தாயார். தன் சொந்த வீட்டில் இந்த பிள்ளைய தங்க வச்சிருக்கு. அவ்வளவு ஆவிக்குரிய பிள்ளை. இப்போ திடீர்னு அந்த தாயாருக்கு சுகம் இல்லை. தாயாருக்கு சுகம் இல்லாததுனால இந்த பெண்மணி தன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்படி ஒரு ஆளை கூப்பிடுது. அந்த ஆள் வாரம். எத்தனையோ சிக்கல்ல இருந்து தப்புன இந்த பெண் பிள்ளை, எத்தனையோ பேர் காதலிக்க பார்த்த பொழுது தன் தீர்மானத்தில் உறுதியா இருந்த பெண் பிள்ளை இப்ப வண்டியில கொண்டு விட்டா இல்லையா, அவன் நேர வீட்டுக்குள்ள வந்தான். அவன் நேர வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லா நிலைமையும் பார்த்தான். பார்த்துட்டு அந்த பாட்டியம்மாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்தான். பாட்டியம்மாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சொந்த பிள்ளைகள் கவனிக்கிறத விட அதிகமா பாட்டியம்மாவை விசாரிக்கிறான். அவன் எதுக்கு பாட்டியம்மாவை விசாரிக்கிறான்? எதுக்கு? அவன் ஏஐ மாப்பிள. நேற்று சொன்ன அந்த ஓய் மாப்பிள இல்ல, ஏஐ. அடுத்த நாள் இந்த பெண் பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட வாரான். வந்துட்டு வீட்டில் வந்து இந்த பாட்டியம்மாவை விசாரிக்கிறான். திருப்பி அந்த பெண் பிள்ளையை கொண்டு வீட்டில் விடுறான். பாட்டியம்மாவை பக்கத்தில் இருந்து விசாரிக்கிறான். அவன் பாட்டியம்மா மேல காட்டின பரிவு, பாட்டியம்மாவின் மேல இந்த அன்பினுக்காக அல்ல. இந்த பெண் பிள்ளை தன்னை பாதுகாத்து போட்டிருக்கிற வேலியை உடைச்சு எப்படியாவது உள்ள ஏறணும். அவன் நினைச்சது நடந்து விட்டது. இவ என்ன யோசிச்சா, இந்த 2-3 நாள் இந்த பாட்டியம்மாவை கண்டதுல அவங்களை இவ்வளவு பரிவா கவனிக்கிறவன் என்ன எவ்வளவு பரிவா கவனிப்பான். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசினதெல்லாம் ரெக்கார்டு பண்ணானா. அடையாளத்துக்கு கொஞ்சம் போட்டோஸும் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பெண் பிள்ளை மிரட்ட தொடங்கினான். ஊரார் எல்லாம் அந்த பெண் பிள்ளைகிட்ட சொல்லணும், இவன் உனக்கு சரியாகாது. பெற்றவர்களே சொல்லணும், இவன் உனக்கு சரியாகாது. ஆனா என்ன செய்ய முடியல தெரியுமா? அதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியல. இச்சை ஒரு அடிமைத்தனம்.